இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டு பாண்டிச்சேரி பைபாஸில் தாங்க நின்றுட்டுருக்கோம். அதுவும் கண்டமங்கலம் பிரிட்ஜு கிட்ட தான் நின்றுட்டுருக்கோம். இங்கே வந்து ரயில்வே மேம்பாலம் வந்து நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் சுற்றி வழி வந்து விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதாவது இப்படி பாண்டிச்சேரிக்கு போகிறவங்க வந்து சின்னபாபு சமுத்திரம் வழியாகவும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திரும்பி ரிட்டர்ன் வரக்குள்ள வந்து மண்டகப்பட்டு அந்த வழியில் வந்து வரணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வழிகள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை முடிவடையில் இன்னும் வந்து தாமதமாகிட்டு தான் போகுது. அதற்கு காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரிட்ஜு வந்து 2 பிரிட்ஜாக வந்து கன்வெர்ட் ஆகி போட்டுட்ருக்காங்க. போகக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் வரக்குள்ள வந்து ரைட் சைட்லேயும் வந்து போடுறாங்க. இப்படி போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய வேலை வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. சீக்கிரமாக முடிகிற மாதிரி இல்லைங்க. ஏதாவது ஒரு பாலத்தை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அவங்க முடிச்சு விட்டாங்கன்னா, அதாவது வேலைக்கு போகிறவங்களுக்கு, ஹாஸ்பிட்டல் போகிறவங்களுக்கு, ஸ்கூல் காலேஜ் போகிறவங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இந்த வேலை இன்னும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா போகிற வரவங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குதுங்க. இந்த பாதையை வந்து நானும் பயன்படுத்தியிருக்கேன். பயன்படுத்தக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிரமமாக இருந்தது. சுற்றி போகிறது ரொம்பவுமே டைம் அதிகம்